ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட்டாயம் பேசுகிறேன். நீங்கள் என்ன வீடியோ பார்க்க வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பிஆர் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுக்கு முன்னாடி வீடியோ ரெக்கார்டர் ஆன் பண்ணல, ஒரு கில் அடித்தேன். ஆனால் அது உங்களுக்கு காட்ட முடியல. வீடியோ ரெக்கார்டர் ஆனில் இருக்குன்னு நினச்சேன், ஆனில் இல்லை. நம்ம எவோஎம்டன் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கேர் நெக் ப்ளே அந்த எவோஎம்டன் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி ராஜா கிடச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கமாண்டில் என்ன வருதுன்னா எம்பி40 வச்சு நீங்கள் யூஸ் பண்ண மாட்டேங்கிங்க அப்படின்னு கமாண்ட் வருது. என் ஃப்ரெண்ட்ஸே எம்பி40க்கு இங்கே துரோகம் பண்ணிட்டீங்க கேட்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்பி40 நான் துரோகம்லாம் பண்ணலை, கன்ஃபார்மாக எம்பி40 யூஸ் பண்ணுவேன். அது நீங்கள் பார்ப்பீங்க அப்கமிங்கில். நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன். உங்களுக்கே தெரியும், எம்பி40 எனக்கு உயிருக்கு உயிராக பிடிக்கும்னு தெரியும். அதனால் அதை விட்டு கொடுக்க மாட்டேன். அதனால் இப்போ எம்பி40 இதுக்கு அடுத்த பிளேயிங் எம்பி40 வரும். உங்களுக்காண்டி ஸ்கேர் சொன்னீங்க, அதனால் ஸ்கேர் 8 வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க, 4x ஸ்கோப்பு போட்டது ரெடியாக தான் இருக்குது. சைலன்சர் கூட சைலன்சர் தான் மாட்டலை, மற்ற எல்லாம் உடனே ரெடியாக இருக்குது. எவல்யூஷன் எம்டன் ஒரு 1 லெவல் பண்ணுறோம், ரெடியாக இருக்குது. பங்கமாக பிளேயிங்கை கொடுக்க போகிறோம். நம்ம எத்தனை கில் போடுறோன்னு தெரில, எத்தனை பேர் ஒளிஞ்சு கிடந்து அடிக்காங்கன்னு தெரில. பாருங்கள், வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விறுவிறுன்னு ரெடி பண்ணியாச்சு வீடியோவை. என்ன ஆச்சுன்னா, நம்மகிட்ட 7 எனர்ஜி ட்ரிங்க் வேறு இருக்குது. இது நம்ம ஜோன் வேறு ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருக்குது. ஃபாலோ பண்ணுறது கார் எடுத்தாலும் எங்கேருந்து அடிப்பாங்கன்னு தெரியாது, ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவோம். அதனால் நான் காரை கூட எடுக்கலை. இப்போ சும்மா ரன்னிங்லேயே தான் போய் ஆகணும். இந்த நான் இன்றைக்கி நம்ம கல்வாரி கடந்தாகணும். பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லிட்டேன், என்னால் எத்தனை கில் அடிக்க முடியுதோ அத்தனை கில் அடித்து காமிப்பேன். சோலோவாக தான் வந்திருக்கேன், யாரும் ரிவைவும் பண்ணி விட மாட்டாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் பதுங்கி தான் ஆடணும். பதுங்கிலாம் இல்லை, நான் இன்றைக்கி அட்டாக்கு தான் ஆடி ஆகணும். யாரையுமே நம்ப முடியாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸு யார் இன்றைக்கி நம்ம கூட வரலைங்கனால நான் இன்றைக்கி எவ்வளோக்கு எவ்வளவு பதுங்கி அடிக்க முடியுமோ அடிச்சாகணும். அட்டாக்கு தான் இறங்கி ஆட ஆகணும். இங்கே புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? எனிமியை பார்க்கறதுக்கு முன்னாடி பதுங்கன்னா பார்த்த பிறகு பாயம் சிங்கமாக. அதான் இன்றைக்கி எவனும் என்னை கோவப்படுத்தினான்னு இன்றைக்கி இருக்குது. எவனுக்காக இருந்தாலும் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி எவனையாவது போட்டு தரலாம்ல. எனிமி வாரமாயும் காமிக்கவே மாட்டேங்குது. சரி பரவாயில்ல, அவைலபிலிட்டியை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி பங்கமாக பிளேயிங் கொடுக்கலாம். நான் சொல்ல வந்தது என்னென்னா, நான் இது எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்கேர் தான் எடுக்க போகிறேன். நான் மிஸ்ட்ரி ஷாப் எடுக்கலை. எனக்கு மிஸ்ட்ரி ஷாப் ஒன்றுமே பிடிக்கலை. இல்லைன்னா நாளைக்கு பண்ணுவேன், அந்த வீடியோ நாளைக்கு பண்ணுவேன். இல்லைன்னா எனக்கு பிடிக்கலை. ஏன் சொல்கிறேன்னா, அதில் ஒன்றுமே உருப்படியாக ஒன்றும் வரல. அதான் யோசிக்கிறேன். டக்குன்னு போகிறோம், 4x ஸ்கோப் வாங்குகிறோம், வெஸ்ட்டு 4வது வெஸ்ட் வாங்குகிறோம், கிளம்புறோம். டக்குன்னு போகிறோம், போயா அடிக்க ரெடி பண்ணுறோம். நம்ம சோலோவாக தான் வந்திருக்கோம், உங்களுக்கே தெரியும். வெஸ்ட்டு வாங்கியாச்சு. இப்போ நம்ம இது போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ சோனு வந்துட்டு விரட்டிட்டே. இது விரட்டினா லேஸில் விடாது. இங்கே பாருங்கள், இப்படி தான் பண்ணோம். நம்ம சேஃப் ஜோனுக்கு போகணும். எவ்வளோ ஸ்பீடாக விட முடியுமோ போனோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அவசரத்தில் இன்றைக்கி வேறு கேரக்டர் வச்சுட்டு வரோன்னு நினச்சேன். அவசரத்தில் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று இந்த வீடியோ நைட்டு பண்ணும்போது நைட்டு எத்தனை மணி நான் இல்லை 10 மணிக்கு பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ தான் இந்த வீடியோ எடுத்தேன். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்கிறேன், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நம்ம இப்போதைக்கும் வீடியோவுக்கு கொஞ்சம் உங்கள் சப்போர்ட்ஸ் வருது, குட் கமெண்ட்ஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ். 1-2 பேட் கமெண்ட்ஸும் வருது. நீங்கள் எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணால் பார்க்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது. லைக் பண்ணிவிட்டு பாருங்களேன். வீடியோ பார்க்குறீங்க நீங்கள், எனக்கு காண்டி கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு இதுதான் ஒரு சின்ன ஹெல்ப். இது ஒன்று எவனாவது ஏதாவது ஒன்று வாட்ஸ்அப்பில் போட்டுக்கிட்டே இருக்கான். சை எச்சலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எதாவது ஸ்பெஷல் ஏர் ட்ராப் இருந்தால் எவனையா அடிக்கலாம். அவன் ஸ்பெஷல் ஏர் ட்ராப்பில் இருப்பாங்க. ஸ்கேர் 1 லெவலில் இருக்குது. ஸ்கேரை போட்டிருக்கலாமோ நம்ம 2 லெவலாக. பரவாயில்ல, பார்த்துக்கிடும். வாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக எட்டு போக முடியுமோ எட்டு போகிறோம். பங்கமாக அடிக்கிறோம், நல்லபடியாக முடிக்கிறோம். இதுதான் நம்மளுடைய டார்கெட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதான் என்னால் ஒழுங்காக பேசக்கூட முடியலை. இங்கே இருங்க, நான் சோறு போட்டு வளர்த்த பெட்டு எனக்கு விசுவாசமாக இருக்குது பாருங்கள். விசுவாசத்தோடு ஒன்று என் கூட இருக்கணும்ல. நம்ம நண்பர்களுக்கு அடுத்த அந்த பெட்டு தான் இருக்குது பாருங்கள், அது வருது பாருங்கள். நம்ம கூட ஓடி வந்தது நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த ஏர் ட்ராப் விழுந்துட்டு இப்போ எவனையா ஒருத்தனை மண்டையை உடைச்சி விடுவோம். வாங்க அடிப்போம், எவனையா ஒருத்தனை முடிப்போம். டேய், அதில் ஒருத்தர் வாண்டடாக வந்து உட்காந்துருக்கான் பாருங்கள், தெரியுதா? இப்போ முடிச்சு விட்றான். டேய் எங்கடா ஓட பார்க்காண்டா, செத்து போயிட்டான். ஒரு பாடி போட்டாச்சு. அது காரை போய் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது வேறு எனிமி அதில் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த இடத்துக்கு போக வேண்டிய புல்லட் எல்லாம் ரெடியாக தான் இருக்குது. வந்தால் எனிமி போட்டுடலாம். எல்லாம் ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே ஒன்றுமே வேண்டாம். முக்கியமான பொருள் எல்லாம் எடுத்தாச்சு. குளோவால் உடைக்கிக்கு அந்த மிஷின் வச்சிருக்கு, எல்லாமே இருக்குது. இப்போதைக்கும் ஒன்றுமே வேண்டாம். சோனை மட்டும் பார்த்து ஓடிக்கிட்டே இருப்போம். தேவைக்கு எது எடுக்கிறனாலும் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்போம். அங்கே எனிமி காமிக்குது பின்னாடி, ஆனால் எவனுமே நம்ம
4x ஸ்கோப்பில் அம்பட மாட்டுக்கா, அதனால் பிரச்சனை இல்லை. தெரிஞ்சால் அவனை அடிக்கணும், தெரியலனா அடிக்காமல் அவனை விட்டுறலாம். சேஃபாக அவன் லேண்ட்டு போகிறான். அவனு நம்மள மாதிரி ரேங்க் ஏற்ற தான் வந்திருப்பான். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அதை அவன் பார்த்துக்கிட்டோம். நம்ம கைக்கு முன்னாடி வந்தானா நம்ம 4x கோப்பில் தெரிஞ்சானா அடிச்சிடலாம் அவனை, இல்லைன்னா அவனை அடிக்கண்டா. கம்முன்னு பாட்டு போட்டோம். அவனை தேடி தான் பார்த்தேன், தெரியலை. நம்ம கிளம்ப வேண்டியதான். மேலே எனிமி காமிக்கி மேலே வரையும் ஸ்கோப் போட்டு பார்த்தாச்சு, மேலேயும் தெரியலை. அதனால் வேறு வழி இல்லை, விட்டு போயிட வேண்டியதான், போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஃபோன்லாம் நம்மளை அடிச்சிடும். நம்மகிட்ட மெடிக்கிட்டு கம்மியாக தான் இருக்குது. நாளைக்கு சோன் சர்வே கேரக்டர் வச்சு சோனுக்குள்ள உங்களுக்கு சர்வே பண்ணி காமிக்கலாம். நாளை கழிச்சு பிளான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சோனுக்கு ஓயாமல் அவ்வளோ ஸ்பீடாக வருது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எரிச்சலை கிளப்புது சோனு. இபிலேருந்து ஹெச்பி மாற்றாமலே நான் கவனிக்காமல் வந்துட்டு இருக்கேன். பாருங்கள், இதான் நான் பண்ண இன்னொரு மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கேன்னா. நீங்கள் என்றைக்குமே சர்வே கேரக்டர் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 3 கேரக்டர் சொல்லுவேன். என்ன கேரக்டர்லாம்னா K1, வேறு அலாக் வைக்க முடியாது, வேறு இன்னொன்று லெமன் ஒரு கேரக்டர் இருக்கு பாருங்கிட்ட. எங்கடா ஓடுறா, என்கிட்டருந்தே தப்பிக்க பார்க்க. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓடிட்டான். நல்லா டேமேஜ் கொடுத்துருக்கேன். தம்பி நம்மகிட்டருந்தே தப்பிக்க பார்க்கான். இவனை ஒரு ஹெட்ஷாட் அடிச்சு விட்ருவோம். வாங்க தம்பி, எங்கே தப்பிக்கிங்க? டேய், அதுக்கு முன்னாடி வேண்டாம் என்ன போட்டான் வீடியோ. Thank you for all friends, get on FF Gaming.